ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். மகளிர் அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆவாரம்பூ வடை செய்ய போகிறோம். அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷரை வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஆவாரம்பூ 1 கப்பு நல்லா க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எத்தழை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சது 1 கப்பு, கம்பு மாவு 2 கப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சது, கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். இப்போ வடைக்கு வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா சால்ட்டெல்லாம் ஒன்று கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொறுமையாக பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். எண்ணெயும் குடிக்காது வடை. இப்போ இந்த ஆவாரம்பூ வடை போடுறதுக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. வடை போட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி கையில் வச்சு எடுத்துக்கங்க. இதை வந்து சில பேர் கொஞ்சம் ஒட்டும், அதனால் ஜஸ்ட் இந்த ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாம் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி போட்டோம். மாவு கரெக்டாக பதமாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பகுதியாக பிரித்து வைக்கும்போது உங்களுக்கு வடை வந்து ஒரே ஷேப்பில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி வச்சுக்கோங்க, கையில் வச்சுட்டு இந்த மாவை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, போதும். இந்த கம்பு வடை வந்து ஆவாரம்பு முருங்கீரை எல்லாம் போட்டு செய்கிறது வந்து எண்ணெய் சுத்தமாக உறிஞ்சாது. நீங்கள் தாராளமாக 5-6 வடை நல்லா பயப்படாமல் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான வடை இது. இன்னும் கொஞ்சம் வேகணும். வடை நல்லா வெந்துடுச்சு. அந்த முளமுளப்பு சவுண்டு வந்து அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம்.
ஆவாரம்பு கம்பு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சுத்தமாக எண்ணெய் உறிஞ்சவே இல்லை வடை. இது வந்து நான் வந்து முருங்கைக்கீரையே சேர்த்துருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக தான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆர்வ கலரில் அதெல்லாம் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். நல்ல சத்தான வடை. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது. ஆவாரம்பூ வந்து நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது.